السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد صلى الله عليه وسلم وآله وصحبه أجمعين. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. فسبح بحمد ربك وكن من الساجدين. صدق الله مولانا العظيم. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவருக்கே உரித்தாகட்டும். நம்முடைய நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி ஷஃபீஉல் முஸ்லிமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை நம்பிக்கை மாறாது பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், நாதாக்கள், வலிமார்கள், இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நீங்காமல் உண்டாகட்டும். கிருபையாளன் அல்லாஹ் தஆலா புனிதம் நிறைந்த இந்த மஹாவீருடைய நன்னாளில் என்ன நன்மைகளை நாடி நாம் இங்கே அமர்ந்திருக்கின்றோமோ அந்த நன்மைகளை பரிபூர்ணமாக சம்பூர்ணமாக அடையப்பட்ட நல்ல மக்கள் கூட்டத்தில் அல்லாஹ் நம்மை எல்லாம் சேர்த்து நல்லருள் வாரிப்பானார். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஜமாஅத்துல் ஆகிர் மாதத்தினுடைய 28வது வரையினுடைய ஜும்ஆவில் நாம் அமர்ந்திருக்கின்றோம். இன்னும் ஓரிரு தினங்களில் பரக்கத்து நிறைந்த மாதங்கள் தொடர்ந்து நம்மை எதிர்நோக்கி வர காத்திருக்கின்றது. அந்த மாதங்களை நாம் அடைய இருக்கின்றோம். இந்த நேரங்களில் எல்லாம் நாம் செய்ய வேண்டிய ஒரு துஆவை ஒவ்வொரு ஆண்டும் அந்தந்த நேரங்களில் அதை நாம் நினைவுபடுத்தி அது சம்பந்தமான விஷயங்களை உங்களோடு நாம் தொடர்ந்து பரிமாறிக் கொண்டு வந்திருக்கின்றோம். ரஜபினுடைய மாதம் பிறந்து விடுமேயானால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் எப்படி துஆ செய்வார்கள்? அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான வ பல்லிக்னா ரமலான். ரஜப் மாதத்திலும் ஷஅபான் மாதத்திலும் எங்களுக்கு நீ பரக்கத்து செய்வாயாக. ரமலான் மாதத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்பவர்களாக இருந்தார்கள் என்கிற ஹதீஸ் நாம் அறிந்து கொண்டதால் இந்த ஹதீஸை நாம் ஒவ்வொரு நேரங்களிலும் நாம் வாசிக்கின்ற பொழுது, ஒவ்வொரு நேரங்களிலும் நாம் கேட்கின்ற பொழுது இதற்குள்ளால் அல்லாஹ் இவ்வளவு விஷயங்களை வைத்திருக்கின்றானா என்று நாம் ஆச்சரியப்படுகின்ற வகையிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏராளமான விஷயங்களை முன்வைத்து அல்லாஹ்விடத்தில் இப்படி ஒரு துஆவை செய்தார்கள். நீங்கள் ஹதீஸ்களை புரட்டி பார்ப்பீர்களேயானால் அல்லாஹும்ம பாரிக் லனா என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்தெந்த நேரங்களில் எல்லாம் துஆ செய்திருக்கின்றார்கள், அதை சஹாபாக்களுக்கு எப்படியெல்லாம் அதை உணர்த்தி சொல்லி இருக்கின்றார்கள் என்ற ஹதீஸ்கள், ஏராளமான ஹதீஸ்கள் வரிசைப்படுத்தப்படுகின்றது. அல்லாஹும்ம பாரிக் லனா என்ற நபி அவர்கள் மக்காவிற்காக வேண்டி துஆ செய்திருக்கின்றார்கள். அல்லாஹும்ம பாரிக் லனா என்று மதீனாவிற்காக வேண்டி துஆ செய்திருக்கின்றார்கள். மதீனாவினுடைய சீதோசன நிலைகள் சரியாக வேண்டும் என்பதற்காக வேண்டி அங்கு இருக்கக்கூடிய மக்களுடைய ஆரோக்கியத்திற்கு நபி அவர்கள் பாரிக் லனா என்கிற வார்த்தையை பயன்படுத்தி நபி அவர்கள் துஆ செய்திருக்கின்றார்கள். அந்த ஹதீஸினுடைய தொடர்களை அல்லாஹும்ம பாரிக் லனா என்று நீங்கள் எடுத்து பார்ப்பீர்களேயானால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏராளமான ஹதீஸ்களை நமக்கு அறிவித்து சொல்லி தந்திருக்கின்றார்கள், செய்து காட்டி சென்றிருக்கின்றார்கள்.
அதனுடைய வரிசையினுடைய முதல் படி எங்கிருந்து ஆரம்பம் என்று சொன்னால் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய புறத்திலிருந்து இந்த துஆ நமக்கு எடுத்து சொல்லப்படுகின்றது. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் தங்களுடைய அருமை மகனார் இஸ்மாயில் அவர்களை பார்ப்பதற்காக வேண்டிய மக்காவிற்கு உள்ளே வருகின்றார்கள். வந்து அவர்களுடைய வீட்டிற்கு உள்ளே வருகின்ற பொழுது நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் வெளியே சென்று விடுகின்றார்கள். அவர்களுடைய மருமகளிடத்திலே இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய மனைவிடத்திலே கேட்கின்றார்கள். சலாம் சொல்லி உள்ளே நுழைந்து கேட்கின்றார்கள், உண்பதற்கு என்ன உணவுகள் இருக்கின்றது என்று கேட்டார்கள். அப்பொழுது அந்த பெண்மணி அந்த மருமகள் அவர்கள் சொன்னார்கள், மாமிசமும் தண்ணீரும் இருக்கின்றது என்று சொன்னார்கள். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் அந்த நேரத்தில் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தார்கள், அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ தஆமினா வ ஷராபினா. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய வரலாறுகளில் இருந்துதான் பாரிக் லனா என்கின்ற இந்த வார்த்தை வருகின்றது. இது துஆ ஆரம்பமாகின்றது. அதற்கு முன்னாலும் சில நபிமார்கள் கேட்டிருக்கலாம். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் மருமகள் சொன்ன அந்த நேரத்தில் தண்ணீரும் மாமிசம் தான் இருக்கின்றது என்று சொன்ன பொழுது அந்த மாமிசத்திலும் தண்ணீரிலும் அல்லாஹ் வரக்கத்தை செய்வானாக, உங்களுக்கு அல்லாஹ் அருள் வளத்தை தருவானாக என்று அந்த இடத்திற்கும் அந்த மக்காவிற்கும் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் செய்த ஒரு துஆவினுடைய பலனாக இன்றைக்கும் அந்த மண்ணில் பசியோடு யாரும் இல்லை என்று சொல்லுகின்ற அளவிற்கு எல்லா வளங்களையும் அல்லாஹ் கொட்டி வைத்திருக்கின்றான். அது கியாமத்து நாள் வரை இருக்கும். யார் வேண்டுமானாலும் வரலாம், செல்லலாம், நேரங்கள் காலங்கள் சூழ்ச்சிகள் காட்சிகள் மாறலாமே தவிர, ஆனால் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய துஆ ஒருபோதும் இந்த உலகத்தில் அது குறைந்து போய்விடாது. அதில் எந்த விதமான குறைவுகளும் ஏற்பட்டு விடாது. கியாமத்து நாள் பரிகந்தம் வரை அந்த மண்ணுக்கு அல்லாஹ் வரக்கத்தை செய்து கொண்டே இருப்பார். இப்பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாறுக்கு நீங்கள் வாருங்கள். மக்காவிலிருந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்து எல்லா சஹாபாக்களும் வந்து விடுகின்றார்கள். மதீனாவிலே திடீரென்று ஒரு சீதோஷண நிலையினுடைய சூழ்நிலை மாறுபடுகின்றது. எந்த அளவிற்கு என்று சொன்னால் சில சஹாபாக்கள், யா அல்லாஹ், இவ்வளவு சிரமங்கள் நிறைந்த இவ்வளவு கஷ்டங்கள் நிறைந்த இந்த பூமியை தான் எங்களுக்கு தேர்ந்தெடுத்து கொடுத்தாயா, இந்த இடத்திற்கு தான் நாங்கள் வர வேண்டுமா என்று சில சஹாபாக்கள் தங்களையும் அறியாமல் அவர்கள் புலம்பிக் கொள்ளுகின்ற அளவிற்கு சீதோஷனுடைய சூழ்நிலைகள் மாறி போய்விடுகின்றது. கடுமையான குளிர் ஏற்படுகின்றது. சஹாபாக்கள் எல்லாம் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகின்றார்கள். அவர்களால் அந்த பூமியில் அந்த மண்ணில் வசிப்பதற்குண்டான வாய்ப்புகளை வசதிகளை நாம் இழந்து விடுவோமோ என்கிற ஒரு பயத்தில் அவர்கள் இருந்து கொண்டிருந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்தில் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தார்கள், யா அல்லாஹ், மதீனா மக்காவிற்கு நீ எவ்வளவு பரக்கத்தை கொடுத்தாய். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய துஆவின் மூலமாக, நான் உன்னிடத்தில் செய்த துஆவின் மூலமாக, நான் எந்த மக்காவை புனிதம் கொண்டேனோ அந்த மக்காவிற்கு நீ எவ்வளவோ பரக்கத்தை செய்திருக்கின்றாயோ, அதே போன்று நாங்கள் வந்து இறங்கி இருக்கின்ற இந்த மதீனாவினுடைய பூமிக்கும் நீ பரக்கத்தை செய்வாயாக என்று அல்லாஹும்ம பாரிக் லனா என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்தார்கள். அந்த துஆவினுடைய பலனால் ஷீதோஷனுடைய அந்த சூழ்நிலைகள் பருவகால மாற்றங்கள் மாறியது. சஹாபாக்களுக்கு அந்த நோய்கள் எல்லாம் நீங்கியது. எல்லா வளங்களையும் அல்லாஹ் கொடுத்தார். சஹாபாக்களுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்த்தீர்களே, பாரிக் லனா என்கிற அந்த வார்த்தையை சஹாபாக்கள் மிகுந்த ஒரு ஆயுதமாக அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் நன்மைகளை பெறுவதற்கும் அருள் நிஅமத்துகளை பெறுவதற்கும் ஒரு வார்த்தையாக அவர்கள் அவைகளை பயன்படுத்தி இருக்கின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு வந்ததற்கு பின்னால் மதீனாவினுடைய தோட்டங்களில் முதலாக பேரீச்சை பழத்தினுடைய கனிகளை பறிப்பார்களேயானால், அப்பல் கபரத்தின் பேரீச்சை பழத்தினுடைய முதல் கனியை பறிப்பார்களேயானால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் கொண்டு வந்து வைப்பார்கள். யா ரசூலல்லாஹ், இதற்கு நீங்கள் துஆ செய்யுங்கள் என்பார்கள். இதற்கு நீங்கள் துஆ செய்யுங்கள் என்பார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அது போன்ற வரலாறுகளில் ஏராளமான இடங்களில் ஏராளமான துஆக்களை நபியவர்கள் செய்திருக்கிறார்கள். அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ சாஇனா வ முத்தினா. ஹதீஸ்களில் இந்த வார்த்தை ஏராளமான இடங்களில் ஏராளமான சம்பவங்களில் வருகின்றது. எங்களுடைய விவசாய பூமியிலே எங்களுடைய இந்த பொருள்களில் நீ
அதிகமான வரக்கத்துகளை செய்வாயாக, எங்களுக்கு நீ அருள் வளத்தை தருவாயாக என்றெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் அதிகம் அதிகம் துஆ செய்திருக்கிறார்கள். அது போன்ற சம்பவங்கள் ஏராளமாகும். சஹாபாக்களுடைய வரலாறுகளில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹும்ம பாரிக் லனா என்கின்ற அந்த வார்த்தையை வைத்து சஹாபாக்களுக்கும் ஏராளமான துஆக்களை செய்திருக்கிறார். அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு, உம்மு ஸலமா ரலியல்லாஹு அன்ஹா, இரண்டு பேர்களும் கணவன் மனைவி. இந்த இரண்டு பேர்களும் சேர்ந்து ஒன்று சேர்ந்து ஒரு குழந்தையை பெற்றுவிடலாம் என்று அவர்கள் அதற்குண்டான முயற்சிகளை செய்திருக்கின்றார்கள். அந்த முயற்சிகளை செய்ததற்கு பின்னால் அபூ தல்ஹா அவர்கள் ஒரு நீண்ட தூர ஒரு பிரயாணத்தை மேற்கொண்டு அங்கே சென்று விடுகின்றார்கள். பிரயாணத்திற்கு சென்று விடுகின்றார்கள். சில வருடங்கள் ஆனதற்கு பின்னால் இங்கே வீட்டிலே குழந்தை பிறந்தது. அந்த குழந்தை பிறந்தது ஒரு சின்ன ஒரு வயதாக இருக்கின்ற பொழுது ஏதோ ஒரு நோயின் காரணத்தினால் அந்த குழந்தை இறந்தும் போய்விடுகின்றது. அபூ தல்ஹா சில வருடங்கள் கழித்து வீட்டுக்கு வருகின்றார்கள். வந்ததற்கு பின்னால் அவர்களுடைய மனைவி சொன்னார்கள், இத்தனை வருடங்கள் கழித்து என்னுடைய கணவர் வருகின்றார், வீட்டில் யாரும் குழந்தை இறந்த விஷயத்தை அவர்களிடத்தில் சொல்ல வேண்டாம் என்று சொல்லிவிடுகின்றார்கள். யாரும் அது சம்பந்தமாக பேசவில்லை, வாய் திறக்கவில்லை. இரண்டு பேர்களும் இரவிலே பல நாட்கள் பல வருடங்கள் கழித்து வந்ததற்கு பின்னால் இரண்டு பேர்களும் ஒன்று சேருகின்றார்கள், சந்தோஷமாக இருக்கின்றார்கள். காலை எழுந்ததற்கு பின்னால் உம்மு ஸலமா அபூ தல்ஹாவை பார்த்து சொன்னார்கள், கேட்டார்கள், அல்லாஹ் நமக்கு ஒரு அன்பளிப்பை கொடுத்தான், அல்லாஹ் நமக்கு ஒரு அன்பளிப்பை கொடுத்தான். அல்லாஹ்வே அந்த அன்பளிப்பை நாம் எடுத்துக்கொண்டால் நாம் வருத்தப்பட வேண்டுமா கஷ்டப்பட வேண்டுமா என்று சொன்ன பொழுது நாம் வருத்தப்பட தேவையில்லை. அல்லாஹ் நாடினான் கொடுத்தான், அல்லாஹ் நாடினான் எடுத்துக்கொண்டான், அதற்கு நாம் வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லை என்று சொன்ன பொழுது உம்மு ஸலமா அமைதியாக வாய் திறந்து சொன்னார்கள், நீங்கள் பிரயாணம் மேற்கொண்டதற்கு பின்னால் ஒரு குழந்தை பிறந்தது, அந்த குழந்தை இப்பொழுது சமீபத்தில் இறந்து விட்டது என்று சொன்ன பொழுது நான் இரவில் வந்த பொழுது என்னிடத்தில் சொல்லி இருக்க வேண்டியதான். தந்தைக்கு இருக்கக்கூடிய மன வருத்தம் தானே, நான் இரவில் வந்த நேரத்தில் சொல்லி இருக்கலாமே, நான் வந்த பொழுது சொன்னால் உங்களுடைய மகிழ்ச்சி பாதிக்கப்பட்டு உங்களுக்கு சிரமங்கள் ஏற்படக்கூடும் என்பதன் காரணத்தினால் நான் சொல்லாமல் விட்டுவிட்டேன் என்று அமைதியாக சொன்ன பொழுது அபூ தல்ஹாவிற்கு மனம் கேட்கவில்லை. நான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் நான் செல்லுகின்றேன், நான் அவர்களிடத்தில் இதற்குண்டான தீர்வு இதற்குண்டான முடிவை நான் கேட்கின்றேன் என்று சொன்ன பொழுது நபி அவர்களிடத்திலே வருகின்றார்கள். அபூ தல்ஹா வந்து நடந்ததை சொல்லுகின்றார்கள். சொன்ன பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், விட்டு விடுங்கள் அபூ தல்ஹா, விட்டு விடுங்கள், ஏன் இதை பெரிய ஒரு விஷயமாக நீங்கள் கருதுகின்றீர்கள், அல்லாஹ் கொடுத்தான், அல்லாஹ் எடுத்துக்கொண்டான், நீங்கள் விட்டுவிட வேண்டியதானே என்று சொல்லிவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடுத்த ஒரு துஆவை செய்தார்கள். நீங்கள் பல ஆண்டுகள் கழித்து வீட்டுக்கு வந்ததற்கு பின்னால் அந்த இடத்தில் நீங்கள் இரண்டு பேர்களும் தாம்பத்திய உறவு கொண்டீர்களே, அந்த உறவில் அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத்தை செய்வானா, அல்லாஹும்ம பாரிக் லஹும் ஃபீமா ரஸக்தஹும், அல்லாஹ் உங்களுக்கு வழங்கியதிலிருந்து அல்லாஹ் பரக்கத் செய்வானாக என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாரிக் என்கிற வார்த்தையை பயன்படுத்தி துஆ செய்தார்கள். வரலாறு பேசுகின்றது, உம்மு ஸலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு 9 குழந்தைகள் பிறந்தது. நபி அவர்களுடைய துஆவின் காரணத்தினால் 9 குழந்தைகள் பிறந்தது. அந்த 9 குழந்தைகளும் குர்ஆனை சுமந்து கொள்ளுகின்ற ஹாஃபிதுகளாக இந்த உலகத்திலே வலம் வந்தார்கள் என்று ஒரு வரலாற்றினுடைய குறிப்பு நமக்கு எடுத்து சொல்லப்படுகின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாரிக் லனா என்கிற வார்த்தையை எல்லா இடங்களிலும் நபி அவர்கள் பயன்படுத்தி இருக்கின்றார்கள். அப்படி ஒரு துஆவை தான் நபி அவர்கள் நமக்கு கற்றுத் தந்திருக்கின்றார்கள். ரஜப மாதம் துவங்கி விடுமேயானால் நீங்கள் அல்லாஹ்விடத்தில் அல்லாஹும்ம பாரிக் லனா என்கிற வார்த்தையை நீங்கள் சொல்லி துஆ செய்யுங்கள். ரஜப் மாதத்திலும் ஷஅபான் மாதத்திலும் எங்களுக்கு நீ பரக்கத்து செய்வாயாக, ரமலான் மாதத்தை அடையக்கூடிய வாக்கியத்தை தருவாயாக என்று நீங்கள் துஆ செய்யுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நமக்கு எதிரில் பரக்கத்து வேண்டும், எதிரே அல்லாஹ் நமக்கு பரக்கத்து தர வேண்டும். எல்லாவற்றிலும் அல்லாஹ் பரக்கத்து தர வேண்டும். எல்லாவற்றிலும் குழந்தை செல்வமாக இருந்தாலும் சரி, நாம் வசிக்கின்ற வீடாக இருந்தாலும் சரி, நான் பயன்படுத்துகின்ற வாகனங்களாக இருந்தாலும் சரி, நம்முடைய செல்வங்களாக இருந்தாலும் சரி, இன்னவர விஷயங்கள் எல்லா விஷயங்களிலும் அல்லாஹ் நமக்கு பரக்கத்தை தர வேண்டும் என்பதை முன்வைத்து நாம் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்ய வேண்டும் என்பதை தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸில் இந்த விஷயத்தை நமக்கு தொடர்ந்து நமக்கு ஒவ்வொரு ஆண்டுகளும் ஒவ்வொரு விஷயங்களாக நாம் பரிமாறிக் கொண்டு வருகின்றோம். மகிழ்ச்சியான வாழ்வுக்கு அல்லாஹ்விடத்தில் நாம் முதலாக நாம் செய்ய வேண்டியது
அல்லாஹ்விடத்தில் நாம் துஆ செய்ய வேண்டும். அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ மாலினா, எங்களுடைய பொருள்களில், எங்களுடைய குடும்பத்தார்களில், எங்களுடைய குழந்தை செல்வங்களில், நாங்கள் வசிக்கக்கூடிய அந்த வீடுகளில், எங்களுடைய வாகனங்களில் எல்லாவற்றையும் முன்வைத்து அல்லாஹ்விடத்தில் நாம் துஆ செய்ய வேண்டும். இரண்டாவது, அல்லாஹ்விடத்தில் நாம் துஆ செய்கின்ற பொழுது அந்த துஆவினுடைய பலன் நமக்கு கிடைப்பதற்கு நம்மிடத்தில் என்ன தகுதி இருக்கிறது என்பதை ஒரு கணம் நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹும்ம பாரிக் லனா, எங்களுக்கு நீ பரக்கத்து செய்ய அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கின்றோம். அல்லாஹும்ம பாரிக் லனா, எங்களுக்கு நீ பரக்கத்து செய்ய அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கின்றோம். அந்த பரக்கத்தை பெறுவதற்குண்டான தகுதி நம்மிடத்தில் என்ன இருக்கு? பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பரக்கத்தை பெறுவதற்குண்டான வழிகளில் ஏராளமான விஷயங்களை பேசுவார்கள். இதற்கு முன்னால் நாம் பல விஷயங்களை பேசிக் கொண்டு வந்திருக்கின்றோம். இந்த ஜும்ஆவில் ஒரு விஷயத்தினுடைய வாழ்க்கையில் நாம் கையாண்டால் எல்லா பரக்கத்துகளையும் அல்லாஹ் தருவார். ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்த நபி அவர்கள் சொன்னார்கள், யா அனஸ், பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 10 ஆண்டுகள் பணிவிடை செய்த ஒரு சின்ன ஒரு சஹாபி. அல்லாஹ் அவர்களுக்கு பெரிய ஒரு பரக்கத்தை கொடுத்தான். நபி அவர்களுடைய பரக்கத்தான் அவர்கள் எந்த அளவிற்கு உயர்ந்தார்கள் என்று சொன்னால், அவர்களுடைய வாழ்க்கையினுடைய கடைசி கட்டங்களில் 29 குழந்தைகளுக்கு அல்லது 27 குழந்தைகளுக்கு பெற்றோர்களாக இந்த உலகத்தில் அவர்கள் இருந்தார்கள். அவர்களுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் அப்படி ஒரு பரக்கத்தை செய்தார். அந்த அனஸை நபி அவர்கள் அழைத்து சொன்னார்கள், யா அனஸ், அனஸ் அவர்களே, நீங்கள் வீட்டிற்கு உள்ளே சென்றதற்கு பின்னால் சலாம் சொல்லி உள்ளே நுழையுங்கள். நீங்கள் வீட்டிற்கு உள்ளே சென்றதற்கு பின்னால் சலாம் சொல்லி உள்ளே நுழையுங்கள். நீங்கள் சலாம் சொல்லி உள்ளே நுழைந்ததற்கு பின்னால் அல்லாஹ்விடத்தில் இப்படி ஒரு துஆ செய்யுங்கள், என் மீதும் என்னுடைய குடும்பத்தார்கள் மீதும் இந்த இடத்தின் மீதும் எனக்கு நீ பரக்கத்து செய்வாயாக என்று என்கின்ற துஆவை நீங்கள் சலாம் சொல்லி உள்ளே நுழைந்து நீங்கள் செய்வீர்களேயானால் அல்லாஹ் உங்களுக்கு அருள் வளத்தை திறந்து கொடுப்பான் என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இப்படி ஒரு துஆ செய்தார். அந்த ஹதீஸ் இப்படி சொல்லுகின்றது, ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அந்த செயலை அண்டையிலிருந்து அவர்கள் தொடங்கியதற்கு பின்னால் அவர்களுடைய வாழ்வில் எல்லா நிலைகளிலும் அல்லாஹ் பரக்கத்தை கொடுத்தான். எல்லா நிலைகளிலும் அல்லாஹ் அவர்களுக்கு பரக்கத்தை கொடுத்தான். அதைத்தான் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகின்றான், இதா தகல்தும் பியூதன் ஃபஸல்லிமு அலா அன்ஃபுசிக்கும். உங்களுடைய வீடுதான், நீங்கள் கட்டிய வீடுதான், உங்களுடைய சொந்த வீடுதான், இருந்தாலும் கூட இதா தகல்தும் பியூதன், உங்களுடைய வீடுகளுக்கு உள்ளே நீங்கள் நுழைந்ததற்கு பின்னால் ஃபஸல்லிமு, நீங்கள் சலாம் சொல்லி நீங்கள் உள்ளே நுழையுங்கள். தஹிய்யத்தம் மின் இன்தில்லாஹி முபாரக்கத்தன் தய்யிபா. அல்லாஹ் பதிவு செய்கின்றான், நீங்கள் சலாம் சொல்லி உள்ளே நுழைகின்ற பொழுது பரக்கத்து நிறைந்த ஒரு காணிக்கையாக நான் சலாம் சொல்லி உள்ளே நுழைகின்றேன் என நீங்கள் நுழைவீர்களேயானால் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து உங்களுக்கு தஹிய்யத்தம் மின் இன்தில்லாஹி முபாரக்கத்தன் தய்யிபா, பரக்கத்து நிறைந்த வாழ்வை அல்லாஹ் உங்களுக்கு தருவான். இன்னும் அல் குர்ஆன் ஷரீஃபில் இந்த ஆயத்தில் அல்லாஹ் நமக்கு பதிவு செய்து சொல்லுகின்றான், இன்றிலிருந்து இந்த நேரத்திலிருந்து ஜும்ஆவிலிருந்து பரக்கத்து வேண்டும் என்று துஆ செய்கின்றன. அல்லாஹ்விடத்தில் அந்த பரக்கத்தை பெறுவதற்குண்டான வழிகளில் முதன்மையான ஒரு வழி நாம் சலாம் சொல்ல வேண்டும். நம்முடைய வீட்டிற்கு உள்ளே நுழைந்ததற்கு பின்னால் சலாம் சொல்லி உள்ளே நுழைவதால் எந்த விதமான குற்றங்களும் ஏற்பட்டுவிடப் போவதில்லை, எந்த குறைவுகளும் ஏற்பட்டுவிடவில்லை. இதை செயலை யாரும் இழிவாக இந்த உலகத்திலே கருதக்கூடாது. என்ன இன்னைக்கு புதுசா இருக்கு, வீட்டுக்கு வரும்போது சலாம்லாம் சொல்லி வரீங்க என்கிற அந்த வார்த்தை வந்து விடக்கூடாது. அந்த சலாத்திற்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை வீட்டில் யாராவது இருப்பார்களே ஆனால் அவர்கள் மீது அந்த சலாத்திற்கு பதில் சொல்வது வாஜிப், அது கட்டாய கடமை. அதனால்தான் அல்லாஹ்விடத்தில் நாம் துஆ செய்கின்ற பொழுது, அல்லாஹும்ம பாரிக் லனா என்று நாம் துஆ செய்கின்ற பொழுது அந்த பரக்கத்தை பெறுவதற்குண்டான முதல் வழியாக சலாம் சொல்லுகின்ற ஒரு பழக்கத்தை நம்முடைய வாழ்க்கையில் நாம் துவங்கி விடுவோமாயானால் அல்லாஹ்விடத்தில் நமக்கு நிரம்ப அருள் நிஅமத்துகளை பெறுவதற்குண்டான வழிகளில் முதன்மையாக சலாத்தை பெறுவானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தருகின்றார்கள். இத அல்லாஹும்ம பாரிக் லனா என்கின்ற அந்த வார்த்தைகளுக்குள்ளால் ஏராளமான வரலாறுகள், ஏராளமான ஹதீஸ்கள் வரலாறுகளில் கிதாபுகளில் பதிவு செய்யப்படுகின்றது. அந்த வரிசையில் அல்லாஹ்வுடைய அருள் நிஅமத்தை பெறுவதற்குண்டான வழிகளில் நிரம்ப வழிகள், ஏராளமான வழிகளில், நன்மையான செயல்பாடுகளில் முதலாக சலாம் சொல்லுகின்ற ஒரு பழக்கத்தை நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் அல்லாஹ் நம்முடைய வாழ்வில் உயர்ந்த ஒரு நிஅமத்தை அல்லாஹ் நமக்கு தருவதற்கு தயாராக இருக்கின்றான் என்பதை தான் இந்த ஆயாத்துகள், ஹதீஸ்கள், இந்த வரலாறுகள் நமக்கு உணர்த்தி சொல்லுகின்றது. எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தஆலா அடைய இருக்கின்ற அந்த மாதத்திலும் ரஜப் மாதத்திலும் ஷஅபான் மாதத்திலும்
நிறைவான முறையில் பெற்றுக்கொண்ட நன்மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி வைத்தல் புரிவானாக. இந்த உலகத்தை விட்டு மரணிக்கின்ற பொழுது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்கின்ற உன்னத கலிமாவை மனமகிழ்வோடு மொழிந்து மரணிக்கக்கூடிய வாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் நசீவாக்கி தந்தல் புரிவானாக. வாழ்வுடைய காலங்களில் என்ன துஆக்களை எல்லாம் அல்லாஹ்விடத்தில் நாம் செய்கின்றோமோ அந்த நல்ல துஆக்களை எல்லாம் நிறைவான முறையில் அல்லாஹ் கபூல் செய்து அதற்குரிய பலாபலன்களை ஈருலகிலும் காணக்கூடிய வாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு நசீவாக்கி தந்தல் புரிவானாக. நாளை வறுமையினால் ஆখিরাத்தினுடைய அனைத்து அதாபுகள் வேதனைகளை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்து ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்கின்ற சுவர்க்கத்தை அடையக்கூடிய வாக்கியத்தை அல்லாஹ் நமக்கும் நம்முடைய பெற்றோர்களுக்கும் நம்முடைய குடும்ப